காசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிசயங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதாவது அங்கே வந்து பல்லி சப்தம் வந்து கேட்காது, கருடன் வந்து வட்டமிடாது, பால் வந்து வற்றாது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிணங்கள் வந்து அங்கே வந்து நாராது, பூ மணக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடந்த 3000 ஆண்டுகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு மூலையில் வந்து காசியில் வந்து பிணங்கள் எரிந்த வண்ணமே தான் இருக்கும். ஆனால் அங்கே பிணம் நாராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது. காசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கிய ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அப்படின்னா கங்கை. காசியில் வந்து பார்த்திங்கன்னா பறந்து விரிந்து கங்கை நதி வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கங்கை நதியில் வந்து நம்ம வந்து குளித்தோம் அப்படின்னா மனிதர்களுடைய பாவங்கள் அழிச்சு அந்த கங்கை நதி வந்து நமக்கு நிறைய புண்ணியங்களை அள்ளித்தருது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்த்தோடைய நம்பிக்கையாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, கங்கை நதிக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா 48 புகழ் வாய்ந்த படித்துறைகளுமே அமைஞ்சிருக்கு.